தேடிச்சோறு நிதம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக விடன்று பெரும் கூற்றுக்கு நரை கூடி கிட பருவம் எய்து பெரும் கூற்றுக்கு இறையென வாழும் வேடிக்கை மனிதரை போல் வாழாமல் இவ்வளவு அன்பானவங்களா இருக்கு. பொதுவா மேடல் ஏத்த விட மாட்டாங்க ஸ்டேஜ்ல. இவங்க பேசி இவங்க பேர் வாங்கி போயிடுவானுங்க அப்படின்ட்டு மகிழ்ச்சி. ஒரு உண்மையிலே ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுது. நம்ம பள்ளியில தான் அரசியல் பேச வேண்டாம்னு பாக்குறேன். இன்னொரு அரங்கத்துல நீங்க ஒரு நாள் கூப்பிடுங்க, அங்க வந்து நான் பேசுறேன். நீங்க உண்மையிலேயே இந்த தமிழ்நாடு என்பது ஆக சிறந்த நாடு. இந்தியாவில் நம்ம இருக்கிறோம் உண்மைதான். ஆனால் ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு முன்னால் இதெல்லாம் பல்வேறு சமஸ்தானங்களாக இருந்தது. குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் விடுதலை திருநாளுக்கும் என்ன வித்தியாசம்? ஏறத்தாழ 300 ஆண்டுகள் கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் செய்ய வந்தவர்கள் இங்க இருக்கிற யாரா பேசுறீங்கன்னா முன்னாடி வந்து பேசுறீங்க. டீச்சர்ஸ் குடியரசு தின வித்தியாசம் நம்ம மாணவரே சொல்ல வர்றார். வாங்க கை தட்டுங்க. அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தினம் என்பது வந்துட்டு 1947ஆம் ஆண்டு ஆங்கிலேய பிரிட்டிஷ் ஆட்சி முறையிலிருந்து நம்ம அடிமை அப்போ வந்துட்டு எல்லாம் போராட்ட வீரர்கள் தியாகிகள்லாம் சேர்ந்து நம்ம வாங்கினது வந்து சுதந்திரம். குடியரசு தினம் அப்படின்னா வந்துட்டு 1950ஆம் ஆண்டுல எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் இந்திய குடிமகன்கள் என்ற ஒரு சான்றுக்காக பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் வந்துட்டு ஒரு மிக நீண்ட சட்டம் எழுதினாரு. ஒரு 2000க்கு மேற்பட்ட திருத்தங்களுக்கு பிறகு அந்த சட்டம் வந்துட்டு வெளியே வந்தது. அம்பேத்கர் பாத்தீங்கன்னா தன்னுடைய 2 கைகள்லையுமே வந்து எழுதினாரு. ஒரே அரசியல்வாதி அவர் தான். ரெண்டு கைகள்லையுமே எழுதினவரு. அதோட நன்றி. மிக சிறப்பு மோகன்ராஜ், வாழ்த்துக்கள். அதான் இப்போ நாம மீண்டும் மீண்டுமாக என்ன பண்றோம்னா பாட புத்தகங்களுக்குள்ளே சிறைப்பட்டு போகிறோம். ஒரு வரலாறு தெரியாத இனம் நிச்சயமாக வளர்ந்ததாக சரித்திரம் இல்லை. பண்டிகைகளை பண்டிகைகளாக, கொண்டாட்டங்களாக, திருவிழாக்களாக கடந்து போகாமல் அதன் பின்னணியில் இருக்கிற அரசியலை நாம் கண்டுகொள்ள வேண்டும். 300 ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம் பல்வேறு சமஸ்தானங்களாக பிரிந்ததை இந்திய ஒன்றிய அரசு ஏன் சொல்றாங்கன்னா அது ஒன்றாக இணைத்து ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க. அவ பிரிட்டிஷார கிட்ட வந்து அவங்களை விரட்டி அடிப்பதற்காக நம்முடைய தமிழகத்தினுடைய வரலாறு நிறைய மறைக்கப்பட்டு விட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பேசப்படுகிற அளவுக்கு, ராஜேந்திர பிரசாத் பேசப்படுகிற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வாவு செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இங்கே பேசப்படவில்லை. இதையெல்லாம் நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 47 சுதந்திரம் கிடைக்கிறது. 49ஆம் ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை என்று ஒன்று உருவாக்கி, இந்திய நாடு நீங்கள் தனியாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்ட வரைவு குழுவை உருவாக்கி பாபா சாஹேப் அம்பேத்கர் அண்ணல் அவர்களை அந்த குழுவிற்கு தலைவராக போட்டு சட்டங்களை இயற்றி கொண்டிருக்கிறார்கள். 49 இருந்து அந்த சட்டம் இயற்றி கொண்டே வருகிறார்கள். இயற்றி கொண்டு வந்து எப்படி ஏற்றுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்மை ஆண்டு கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷாருடைய சட்டங்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. கனடாவில் இருக்கிற அந்த அரசியல் சட்ட சாசனத்தில் இருக்கிற சட்டத்தினுடைய மிக நன்மையான பகுதிகளை, சிறப்பான பகுதிகளை எடுத்துக்கொள்கிறார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற சட்டத்தில் இருக்கிற நன்மையான பகுதியில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஜெர்மன்ல எழுதப்படாத சட்டம் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷாருடைய சட்டம், அன்ரைட்டட் லாஸ் சொல்லுவாங்க, அதையும் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உலகிலேயே ஆக சிறந்த சட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய நாட்டினுடைய சட்டம் தான். அதற்கு மிக 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 உறுதுணையாக இருந்தவர் அம்பேத்கர் அவர்கள். இப்ப சொன்னார் நம்ம தமிழ் சொன்னார் 9 மொழிகளில் புலமத்துவம். அந்த 9 மொழிகளுடைய புலமத்துவத்தை புரிந்து கொண்டு கல்வி உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லா உரிமையும் கொண்டு வந்து நாமெல்லாம் இங்க வெள்ளை சட்டம் போட்டுருக்கோம்னா காரணம் இந்த அம்பேத்கர் எழுதி வச்ச இந்த சட்டம் தான் காரணம். அந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டனால தான் பாருங்க, அது 49ல உருவாக்கி அதுக்கப்புறம் எப்போ ஜனவரி 26ஆம் தேதி கொண்டு வராங்க. ஏன் 26ஆம் தேதி கொண்டு வராங்கன்னா 1929ல அப்ப இருந்த காங்கிரஸ், இப்ப இருந்த காங்கிரஸ் இல்ல, இந்திய விடுதலை போராட்டத்துக்கு போராடி கொண்டிருந்த காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அடுத்த வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா விடுதலை பெற்றுவிடும் அப்படின்னு அப்போ
டிக்ளேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 47 வெள்ளைக்காரன் விடுதலை 2 கொடுத்துருப்பேன். நள்ளிரவில் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. ஒரு கவிதை எழுதினான், நள்ளிரவில் பெற்றோம் சுதந்திரம், இன்னும் விடியவே இல்லை. உண்மையிலே இன்னும் விடியல. நமக்கான வாழ்வாதாரம், நமக்கான கல்வி, நமக்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாணவ செல்வங்களை புரிந்து கொள்ள வேண்டும். குடியரசு என்பது நம்ம ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி மக்களே மக்களுக்கான ஆட்சியை உருவாக்கி கொள்வதுதான். இந்த அரசியல் சாசன சட்டத்திலே நமக்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. எவனோ அந்த உயர்ந்தவனும் இல்லை. நம்ம அழகா சொல்லுவாங்க, பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு உங்களுக்கான கல்வி கொடுக்க எங்களுடைய ஆசிய பெருமக்கள் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி கொண்டிருப்பதை நீங்கள் அறிகிறீர்கள். அவர்கள் சொல்படி நடந்து, தமிழ் பேசலாம் பாருங்க, வெள்ளத்தால் அணையாது விழுந்தணையால் வீழாதுன்ற மாதிரி கல்வி மட்டும்தான் நம்முடைய பிறப்புரிமை. இந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இந்த கல்வியின் வழியாக நீங்கள் பெரிய நிலைக்கு வளர வேண்டும் என்று கூறி, குறிப்பாக இந்த நாளிலே நம்மோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் தனசேகர் அண்ணன், பகுதி செயலாளர் தனசேகரன் அவர்களுக்கும் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கு நன்றி சொல்றேன். குறிப்பா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த அண்ணன் பால்பட் அவர் தொடர்ந்து நம்மோட கான்டாக்ட்ல இருந்துட்டே இருக்கிறாரு. நிச்சயமாக அவர் தொடருவார். இந்த மாணவருடைய தனித்திறன்களை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள் என்று என்னோட தலைமை ஆசிரியராக, சாதாரண தலைமை ஆசிரியர் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். போன வரும்போது அண்ணன் ஈஸ்வரன் அண்ணன் வரும்போதும் சொன்னேன் நான், அண்ணன் நீங்கள் கல்வி கூடங்களுக்கு செல்லுங்கள், அங்கே பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று பாருங்கள், அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுங்க, அவன் நல்லா படிக்கிற சூழலை உருவாக்குங்க. நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் அல்லது கிரிமிலை என்று சொல்லக்கூட உயர் நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், அவங்களாம் நல்லா வச்சிருக்கிறாங்க. இப்போ எங்கள் ஸ்கூல் வந்து இங்கேருந்து ஒரு அமெரிக்கன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலோட நாங்கள் இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அப்படி ஒரு சொஃபிசிகேட்டட், அவங்க மாணவர் ஃபோன் வச்சுக்கலாம், லேப்டாப் வச்சுக்கலாம், டீச்சரே சும்மா தான் உட்காந்துருக்கணும், அவன் படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்பான். அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆசிரியர் மைய கற்றல், மாணவர் மைய கற்றல்னு 2 இருக்கு. நாமெல்லாம் உட்கார வச்சு சொல்லித்தரோம். ஆனால் அந்த பள்ளியில் டீச்சர் உட்காந்துருப்பாங்க, மாணவர் அவன் வந்து கேள்வி கேட்பான். அதை சூழல் தான் இங்கே வச்சிருக்கிறோம். இதே மாணவர் மாணவனுக்கு என்ன சந்தேகமோ அதை தெளிவாக்குகிற, மாணவனுடைய குடும்ப சூழலை புரிந்து கொண்டு அவனை வழிநடத்துகிற, மாணவனுக்கு எந்த திறமைகள் இருக்கிறதோ அந்த திறமைகளை ஊக்குவிக்கிற பள்ளியாக இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் இந்த கல்வி முறையை புரிந்து கொண்டு, தமிழகத்தை புரிந்து கொண்டு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க எங்கள் பள்ளி அல்ல, இது மக்களுக்கான பள்ளி, அனைவருக்குமான பள்ளி. இது போன்ற பள்ளி அருமை தம்பி சொன்ன மாதிரி இது மாதிரி பள்ளிகள் எங்கள் நிர்வாகத்தில் 18 பள்ளிகள் இருக்கிறது. பள்ளியில் பார்த்தீங்கன்னா வந்து 20 பசங்க 30 பசங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஆங்கில வழி கல்விதான் சிறந்தது என்று எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் தமிழ் மொழி சிறந்த மொழி, தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழில் இல்லாதது இல்லை, தமிழில் எல்லாம் உங்களுக்கு தரும், தமிழே நம்மளை உயர்த்தும், தமிழன் உயர்ந்தால் தமிழ்நாடு உயரும், மரப்புயர நீல் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயரும், கோன் உயர குடி உயரும் என்பதை போல நீங்கள் தமிழ் உயர்ந்தால், தமிழ்நாடு உயர்ந்தால் உலகத்திற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுவதும் ஒரே இனம்தான் என்று பேசிய பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்களாக நாம் மீண்டும் மீண்டுமாக நமது குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுப்போம், தமிழ் மொழியை உயர்த்துவோம், நாம் உயர்வோம் என்று கூறி வந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.